ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி कुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी முதல் முதல்லே மூத்த கணபதியே முருகனுடன் பிறந்த திருகுருவே குருவே உன்னை முழு முதலே குருவே குருவே உன்னை முழு முதலே
அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலின்றே உணர வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலின்றே உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஈட்டி வைத்தாய். இயலிசை நாடக தீபம் ஈட்டி வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். உமையில் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய். என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஓம் ராணி செத்தது உயர வைத்தாய் தேவி. முற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவூட்டினோடு உயராற்றல் தந்தேனே. அறிஞன் கவிஞன் கலைஞன் நிவனன் அருளும் தமிழும் திகழும் கடலன. கற்றவரும் கொற்றவரும் முற்றிலும் அறிந்தவரும் நித்தரித்த முகத்துடன் நின்றுடன் தந்திருவா. உற்றா சுற்ற புறமணர்வா யானை சேனை படையுடன் பேந்து கட்டும் பட்டே நித்தியவாணி பலரும் புகந்திர ஆட்சியவாணி. தாய்நல பிள்ளை என்று வாயிலான ஊமை என்று ஆயிரங்களாக வாய்த்திருந்த செல்வி. அன்னை உன்னை சரணமடைந்தே தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலின்றே உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. வெள்ளக்கூதுரை ஏறி ஐயனாரே வேகமாய் வந்திடுவார் ஐயனாரே. தங்க கூதுரை ஏறி ஐயனாரே தங்கமாய் வந்திடுவார் ஐயனாரே. வெள்ளக்கூதுரை ஏறி ஐயனாரே வேகமாய் வந்திடுவார் ஐயனாரே. ஐயா தங்க கூதுரை ஏறி ஐயனாரே அவர் தங்கமாய் வந்திடுவார் ஐயனாரே. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே. எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே. எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே. வெள்ளக்கூதுரை ஏறி ஐயனாரே வேகமாய் வந்திடுவார் ஐயனாரே. வெள்ளிப்பூடி அருவார் ஐயனாரே அவன் வேகமாய் வந்திடுவார் ஐயனாரே. ஐயா தங்கப்பூடி அருவார் ஐயனாரே அவன் தங்கமாய் வந்திடுவார் ஐயனாரே. வெள்ளிப்பூடி அருவார் ஐயனாரே அவன் வேகமாய் வந்திடுவார் ஐயனாரே. ஐயா தங்கப்பூடி அருவார் ஐயனாரே அவன் தங்கமாய் வந்திடுவார் ஐயனாரே. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே. எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே. ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே. எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே. வெள்ளக்கூதுரை ஏறி ஐயனாரே வேகமாய் வந்திடுவார் ஐயனாரே. பூவாலே மாலை கட்டி ஐயனாரே நாங்கள் பூ போலே வணங்கி
வந்தோம் பச்சரிசி பொங்கல் வைத்து நாங்க பக்குவமாக வணங்கி வந்தோம் பூவாலே மாலை கட்டி ஐயனாரே நாங்க பூ போலே வணங்கி வந்தோம் பச்சரிசி பொங்கல் வைத்து நாங்க பக்குவமாக வணங்கி வந்தோம் ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே வெள்ளக்கூதுரை ஏறி ஐயனாரே வேகமாய் வந்திடுவார் ஐயனாரே கேட்டவர்க்கு கேட்டபடி ஐயனாரு அவர் கேட்டவரும் தந்திடுவார் பிள்ளை வரம் கேட்பவர்க்கு ஐயனாரு அவர் பிள்ளையாக பிறந்திடுவார் கேட்டவர்க்கு கேட்டபடி ஐயனாரு அவர் கேட்டவரும் தந்திடுவார் பிள்ளை வரம் கேட்பவர்க்கு ஐயனாரு அவர் பிள்ளையாக பிறந்திடுவார் ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே வெள்ளக்கூதுரை ஏறி ஐயனாரே வேகமாய் வந்திடுவார் ஐயனாரே ஐயா தங்க கூதுரை ஏறி ஐயனாரே ஐயா தங்கமாய் வந்திடுவார் ஐயனாரே ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே ஐயா உன்னை விட தெய்வம் இல்லை ஐயனாரே எங்க ஊரை எல்லாம் காத்திடுவார் ஐயனாரே எல்லாருக்கும் நன்றி வாங்க தங்கராசு வாங்க அருமையான முறையில் மிக சிறப்பாக பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த எனதருமை அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடனே விரைவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்டையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் நடிப்பின் குற்றம் அபிநய குற்றம் ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் குற்றத்தை மன்னித்து நல்லாசிரமடி கேட்டுக்கொண்டு எங்கள் கலைப்பணியை தொடருகிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடகத்திற்கு ஆர்வம் கொண்டிருக்கும் சுள்ளங்குடி மாநகரத்தை டபிள்யூ ஜெயரமேஷ் அவர்களுக்கு இங்கு அன்பு சார்ந்த கிராமத்து சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். மற்றும் மிருதங்க மாப்பிள்ளை மடப்புறம் மாட கண்டெடுத்து அன்பு மாப்பிள்ளை டேனியல் ராஜ் அவர்களுக்கு நம்ம கிராமத்து சார்பாக இங்கு பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள்.
மற்றும் இங்கே ஏனாதி அஞ்சுநாடு கண்டெடுத்து அன்பு மாமா எம்கே சத்தியமூர்த்தி அவர்களுக்கு சிறந்த முறையில் பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். மற்றும் அதற்கு தனியாக இங்கு தாளமிசு கொண்டிருக்கும் கிளாதரி மாநகரம் கண்டெடுத்து அன்பு ராஜேந்திரன் அவர்களுக்கு நமது கிராம சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு சிரிப்பு நடையாக நடந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள சோழங்குன்னை சேர்ந்த தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளர்களுக்கும் எங்களும் சார்பாகவும் எங்களது கலை குடும்ப சார்பாக அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கு நன்றிகளை நாங்கள் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்துகிறோம். நன்றி என்பது வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் ஒரு அழகான நாடகம். இந்த நாடகம் என்ன நாடகம்னு இங்கே இருக்கிற பெரியவங்க எல்லா பேருக்குமே தெரியும். அதே போல் என்னை பற்றி ஆத்தாமார்கள் எல்லா பேருக்குமே தெரியும் இது என்ன நாடகம்னு. இருந்தாலும் பப்புனு மேடைக்கு வந்துட்டா இது சொல்ல வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற முறையில் இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிறப்புமிகு நாடகம் குகனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்களெல்லாம் பங்கேற்கக்கூடிய திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, இந்த நாடகம் ஒரு காதல் சம்மந்தப்பட்ட நாடகம் தான். காதலிக்கிறது தப்பா? தப்பே கிடையாது. உலகத்தில் காதல் என்பது மிக புனிதமானது. பெத்த ஆத்தா பொண்ணை கூட காதலிக்கலாமா? ஏன்? காதலுக்கு மறு பெயர் என்ன? உண்மையான அன்பு என்றுதான் அர்த்தம். ஆனா சில காவாலி பயலுக இந்த காதலை குண்டக்க மண்டக்க பண்ணி இந்த காதலுக்கு உண்டான மரியாதையை கெடுத்து நாசம் பண்ணி வச்சுட்டாங்க. காதல் என்றாலே வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆமா மச்சான், சும்மா கிடையாது. நல்லா பாருங்களேன், ஆனா ஆவனா கூட எழுத படிக்க தெரியாது, சர்வ முட்டா பயலா இருப்பான். ஆனா காதல் என்று மட்டும் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா கவிஞர் வைரமுத்தை கொல்ற அளவுக்கு கவிதை எழுதுவாங்க. அன்பே ஆறுயிரே உனக்கு ரத்தம் கொடுப்பேன், முத்தம் கொடுப்பேன், மூத்திரத்தை குடிப்பேன், மண்டையை கடிப்பேன், கம்பு கூட்ட நக்குவேன், ஆட்டி பிச்சிருவேன். கவிதை ஃபுல்லாமே மிரட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த காதலுக்கு கண் இல்லை வந்துருக்கீங்களா? நீங்க காதலிச்சிருக்கீங்களா? காதல் மட்டும் பண்ணாதீங்க. காதல் வந்து கருவாடு மாணிக்கவா. காதலும் கருவாடும் ஒண்ணுங்கிறியா? உங்களுக்கு சொல்றதெல்லாம் டிஃபரெண்டாக தான் தெரியும். இந்த காதலும் கருவாடும் ஒன்று எப்படின்னா, எப்படி கருவாடு ஊரே நாத்தம் எடுத்தாலும் திங்கிற ஆளுக்கு மட்டும் அது ருசியா தெரியுமா? சுகமா இருக்கு, எல்லாம் டேஸ்டா இருக்கு. அதே போல என்னதே காதலிக்கான்னு கேவலமா பேசினாலும் ஆனா அந்த காதலிக்கிறவனுக்கு மட்டும் அது ரொம்ப புனிதமா தெரியும். அந்த பிள்ளை செருப்பிட்டு அடிச்சாலும் போக மாட்டாங்க. ஆத்தாடி உன்னை விட்டு நான் போவனாண்டுவேன். இதுக்கு ஒரு பழமொழி இருக்குப்பா. என்ன பழமொழி? பெரியவங்க வந்து நம்ம எல்லாம் இப்ப எல்லாம் காதலை பிடிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. முந்தில அப்படி கிடையாது. முந்தியெல்லாம் பொண்ணு பார்த்து கட்டி வச்சாலுமே அங்க பல பிரச்சனை ஓடத்தான் செய்யும். அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? ரோசக்காரனுக்கு பணத்தை கொடு, யாருக்கு பொண்ணை குடும்பியா? அது மலுமட்ட பயலுக்கு பொண்ணை குடும்பியா? அதே அப்படி சொல்றாங்க. ஏன் தெரியுமா? ரோசக்காரன் 100 பேருக்கு மத்தியில் காசை குடுறா வெண்ண, ஆஹா நம்மளை கேட்டு போட்டானே இந்த மயிறு காசு தூக்கி போட்டு போயிருவான். இந்த மலுமட்ட பயலுக்கு ஏன் பொண்ணை கொடுக்கணும்னா, என்னதான் மாமியாலும் மாமனார் செருப்புட்டி அடிச்சாலும் சரி, உங்க மகளை விட்டு நான் போக மாட்டேன் அப்படிப்பட்ட வாழ தொழிற்சில போறேன்னு கேட்டேன். இந்த கொரோனா வந்துச்சுல, இந்த கொரோனா நேரத்தில் சும்மா இருக்காம வண்டி கிண்டி ஓட்டி பழகிருக்க மச்சான். சரி, எனக்கு ஓரளவுக்கு டிரைவிங் தெரியும். நீ காசு கொடுத்தனா வண்டி கிண்டி ஓட்டி பொழைச்சுக்கிருவேன்டியா. எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன? நான் கொடுக்குற காசை வச்சு நல்லா இருந்தா நல்லா இருக்கட்டும்டா. அப்பதான் நான் அம்மிக்கிட்டு இருக்காம நான் ஒரு வார்த்தை அவங்கிட்ட கேட்டேன். என்ன வார்த்தை? அடே நான் 20,000க்கு 30,000 கூட தர்றேன், ஆனா நீ வாங்குற வண்டியில முதல் சவாரி நான் தான் பண்ணுவேன். சரி, இதுக்கு சம்மதம் உண்டா சொல்லு, காசு தர்றேன். சரி. அப்பதான் அவன் சொன்னா, டேய் மச்சான், நான் நல்லா இருக்கணும்னு காசெல்லாம் கொடுக்குறேன், நான் வண்டி வாங்கினேன்னா அதுல முதல் சவாரி நீந்த, உன்னை தவிர வேற எவனுமே ஏத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டான். சரிண்டு அவனுக்கு 30,000 பணத்தை ஜிபேல பண்ணி விட்டுட்டேன். சரி, அவனு வண்டி வாங்கிட்டான். முந்தா நாள் போன் அடிச்சான், மச்சான்
நாளைக்கு வீட்டுக்கு வண்டி வந்துடும் மச்சான். வண்டியை வாங்கின சிமுக்கில் நேரம் ஓ வீட்டுக்கு தான் வருவேன். முதல் சவாரி நீ தாண்டியா ரொம்ப சந்தோஷப்படாண்டு முந்தா நாத்து சொன்ன மாதிரி நேற்று வண்டியை கொண்டு வந்து வீட்டில் நிப்பாட்டிட்டியா மச்சான். வீட்டு வாசல்ல வண்டி நிக்குது, முதல் சவாரி நீந்த வந்து ஏறிட்டியா. நானும் ஆர்வத்தோட வீட்டு வாசல கதவைத்தானே திறந்தேன். என் ஈரக்கொலையே ஆடி போச்சு. என்னாச்சு? அந்த நாசமத்தை முண்டை வாங்கிட்டு வந்த வண்டி என்ன வண்டி தெரியுமா? பணம் தூக்கிட்டு போற வண்டி. அதுல முதல் சவாரி பண்ணா புழு புழுன்னு இருக்கு. அதானயா எதுக்கு வீட்டு சுடுகாடா? நீ வேற அம்பிக்கு இருக்க மாட்ட. நல்லா இருந்தாலும் பிரச்சனை, நல்லா இல்லைனாலும் பிரச்சனை. ஆமா. ஆனா என்னை பத்தி ஆத்தா இன்னைக்கு வளைச்சு நிறைய உட்காந்துருக்காங்களே. அப்படி போய் சொல்லாதீங்க. கம்யூனிட்டி ஓடுற குரூப் இதுவா தான் இருக்கு. நீ நல்லா பாரு, இந்த பெரியவங்க எல்லா பேரும் உட்காந்துருப்பாங்க. இந்த பப்புன்னு அடிச்சு முடிஞ்சு இந்த குரூப் ஃபுல்லா 2 எந்திரிச்சு ஓடுதால மட்டும் பாருவேன். இருப்பாங்கய்யா. யாரு சொன்ன? போக மாட்டாங்க. நெசமா ஏதோ ஊர்ல ஐயனார் துடியா இருக்காரு. நீங்க எல்லா பேரும் நல்லா உட்காந்து நாடகம் பாக்குறீங்க. என்னை பெத்த ஆத்தா எங்களெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு மாடு மாதிரி நினைச்சு போட்டு யாரும் விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா அந்த நாடகத்திலேயே ரொம்ப சிரமப்பட்டவன் யாருன்னா பப்புனுக்கார மட்டும்தான். அப்படி சொல்றீங்க? ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு மேடைக்கு முன்னாடி பிள்ளை பெரியவங்களா உட்காந்துருக்காங்க. ஆமா. ஆனா இவங்க போய் பார்க்காத நாடகம் கிடையாது. மத்த ஊருக்கு போனோம்னா இந்த பப்புனுக்காரன் பேப்பாடு படுத்து அனுப்பி பண்ணுச்சு. ஆமா. ஏன் தெரியுமா? நான் அந்த 10 பத்திரிக்கை வெளியே வர்றேன் இல்ல, நான் வர்ற பார்த்தா இருக்கிற குறை கட்டிங்க போட்டு முன்ன கிருன்னு உட்காந்துருப்பேன். அந்த நேரம் 2 தெரியுவேன். அதுல இழுவெல்லாம் இழுத்துறான்னு வச்சுக்க 4 நாளா தெரியுவேன். இங்க நிப்பேன் முன்ன தூணை பார்த்து கத்துக்கிருப்பேன். பெரிய சித்திரவதங்க. ஆனா வந்திருக்க நடிகர்களே கொடுத்து வச்ச ஆள் யார் தெரியுமா? இந்த முருகை வேஷம் போடுறவர்த்த. ஆமா. ஏன் அப்படி? அவர் ஒரு 4 மணிக்கு சம்போடு வர்றப்ப அம்புட்டு போதக்கரைக்கு முன்னையும் படுத்துருவேன். புள்ளா பெரியவங்களா நாடகம் பார்ப்பாங்க. ஆனா பப்புன்னு டான்ஸை சென பிடிக்காத வைக்காத குறத போய் அதை அனுப்பு, டான்ஸ் அனுப்பு, நாரதரை விடு, வள்ளியை விடு, நம்மளை ஒரு பொருட்டாவே மணிக்கிறது கிடையாது. ஆனா இன்னைக்கு நல்ல ஊருக்கு வந்திருக்கோம். ஒரு 4 மேடை போனாலும் இப்படி ஊருக்கு வந்துட்டு போயிடும். ஆமா. கௌரவமா என்னங்க? ஆமா. ஆனா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் சூப்பர் டான்ஸியா. ஆமா. ஆத்தடி ஆத்த. என்னையா சொல்ற? இப்படி கை நீட்டின உடனே உங்களுக்கு எல்லாம் கடுப்பு வரும். ஆமா. பயப்படாதீங்க. இப்படி ஆளு வந்துச்சுன்னா நான் வேண்ட காலத்துக்கே வைக்க மாட்டேன். இன்னைக்கு வந்திருக்கிறது இப்படி ஆளு அடுப்புல ஒடிச்சிக்கிற ஒடி முழுமானிக்கு தான் இருக்கு. ஆமா. பயப்படக்கூடாதுல்ல. ஏன்னா நீங்க எல்லாம் கல்ல எடுத்து ரெடியா வச்சிருப்பீங்கன்னு தெரியும். ஆமா. ஏன்னா பெண்கள் நம் நாட்டின் கண்கள். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றாங்க? வீடு நல்லா இருக்காதுப்பா. இந்த உலகத்துல ஒரு ஆம்பளை கெட்டு போற விஷயம் என்ன தெரியுமா? என்ன? 3 விஷயம். மது, மாது, சூது. இந்த 3க்கு மட்டும் ஒரு ஆம்பளை அடிமையாகவே கூடாதான். அப்படி அடிமை ஆயிட்டான் உலக மகா ராஜாவா இருந்தாலும் நீ தெருவுக்கு வந்துருவ. மதுன்னு என்ன? சரக்கு. மாதுன்னு என்ன? பொம்பளை விஷயம். சூதுன்னு என்ன? பல கெட்ட பழக்க வழக்கங்கள். ஆனா அந்த தண்ணிய போட்டு விழுகிறவன் கூட 2 மணி நேரத்துல போத தெளிஞ்சு வீட்டுக்கு போயிருவான். இந்த பொம்பளை விஷயத்துல விழுகிறான் பாரு. ஆமா. சாக துட்டிக்கு அதுலதே சா வேண்டியான். கேவலப்பட்டவன். அதானயா? ஐயா நானும் குடிப்பேன் இல்லைன்னு சொல்ல கிடையாது. இந்த கலியுக காலத்தில் யாரும் குடிக்காதவங்களை பார்க்கவே முடியாது. நானும் குடிப்பேன். ஆனால் இன்னைக்கு எங்கள் அப்பாலாம் வந்தாருன்னா உடனே சரக்கு எடுத்து பின்னாடி வச்சுக்கிருவேன். அவ்வளோ மரியாதையா? மரியாதை இல்லை. அதில் ஒரு கட்டிங்க அந்த முண்டை வாங்கிட்டு போயிருவேன். உனக்கு என்ன தெரியும்? குடும்பமாக இருக்கும். அப்படி இல்லைப்பா. மானமெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ உதுத்து போட்டு திரியிறேன். உதுத்தாலும் விட மாட்டேன். அருமையான சிறப்பாக ஐயனார் பொறைவெடுப்பு குறித்து இதான் நோட்டீஸ். பொறைவெடுப்பு திருவிழாவை முன்னிட்டு இந்த நாடகத்தை அருமையாக உபயம் செய்து நாடக உபயதாரர்கள் என்ற முறையில் சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு அருமையாக ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் மிக முன்னால் மிக சிறப்பாக இவர்கள் மேடையில் அது விமர்சையாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நமது மலைமட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு அழகர்சாமி ரோகிணி அவர்கள் மகனுமாகிய மற்றும் கண்ணன் அழகு மற்றும் முருகன் சகுந்தலா குடும்பத்தினர் வி மலம்பட்டி அன்பு சார்ந்த குடும்பத்தின் சார்பாக இந்த சிறப்புமிகு நாடகம் அன்பு சார்ந்த கிராமத்தார் சார்பாக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த வள்ளி திருமண நாடகத்தை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியவே புரியாது. என்ன விஷயம்? நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியவே புரியாது. இந்த விஷயத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சொல்லுங்க. ஏன்னா எல்லா பேரும் கொஞ்சம் பொறுமையா இருந்து கேட்டீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே புரியும். இந்த நாடகத்தில்
மிகப்பெரிய கடவுள் யாருன்னா எம்பெருமான் முருகப்பெருமான். ஆமாம். அவர் தான் இந்த நாடகத்துக்கு கதாநாயகனே. ஆமாம். இந்த நாடகத்துக்கு கதாநாயகனே யாரு? முருகப்பெருமான். முருகனே. முருகனுக்கு இன்னைக்கு ஸ்ரீ வள்ளி திருமணம். இந்த முருகனுக்கு இன்னைக்கு வள்ளிக்கும் திருமணம். முருகனுக்கு வள்ளி வந்து எத்தனாவது பொண்டாட்டி? ஏத்தா நீங்க சொல்லுங்க. பாப்பா பாப்பா பாப்பா. நாடக உபயதாரர் கண்ணன் குடும்பத்தாருக்கு கிராம சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அன்பார்ந்த கிராமத்தர் அவர்கள் அனைவருக்கும் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு நான் பெருமந்த நன்றி பெருமைப்படுத்தினவர். ஹலோ ஹலோ. இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் அருமையாக சிறப்பாக இங்கு முருகப்பெருமானாக பங்கேற்று நடிகை காத்துக் கொண்டிருக்கும் நடிகர் சிகாமணி என்ற முறையில் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க செயலாளருமாகிய சென்னை தென்னிந்திய திரைப்பட நடிகர் மதுரை மாவட்ட செயலாளருமாகிய அன்பன் ஆரைக்குடி MK வல்லரசன் அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குயிலினி மேலான கோகில வாணி எங்கு சென்றால் வெற்றி நாடக கலை உலகத்தில் டாக்டர் பட்டம் பெற்று சிறந்த முறையில் பல கோவிலுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றும் வகையில் வல்லமைப்படுத்த எங்கு சென்றாலும் வெற்றி பெறக்கூடிய வல்லாளமான கடத்த MSK கலைமகள் அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்க அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி எம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி ஆகும் என்று சாதமற்ற நாதாகன பேரரசு வீணாகன பிரியன் எங்கு சென்றாலும் வெற்றி மசு கொண்டிருக்கக்கூடிய வீரமங்கலம் காரணத்தில் கவிராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் நாரதர் அந்த கலகப்பு நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் பூபந்தியமான கடத்த அன்பனார் மணியோட அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் 6 நிமிடம் சக்கரவர்த்தி சுள்ளங்குடி மாநகர கடத்த W ஜெயரமேஷ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 நிமிடம் பின்பார். அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல, அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல, அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை. மாடு கண்டு மேய்ச்சு மேய்ச்சு மாடாக உழைச்சவர், வாய்க்க வட்டி வரப்பு வட்டி புள்ளைகளை வளர்த்தவர், மாடு கண்டு மேய்ச்சு மேய்ச்சு மாடாக உழைச்சவர், வாய்க்க வட்டி வரப்பு வட்டி புள்ளைகளை வளர்த்தவர், காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை, கை நீட்டி ஒரு நாளும் புள்ளைகளை அடிச்சதில்லை, காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை, கை நீட்டி ஒரு நாளும் புள்ளைகளை அடிச்சதில்லை. ஆகமத்த அப்பாவை போல உலகத்திலே தெய்வம் இல்லை, அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை. பொன்ன போல அம்மாவே பத்திரமா பார்த்தவர், வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு, பொன்ன போல அம்மாவே பத்திரமா பார்த்தவர், வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு, மருமக திட்டினாலும் மனசு ஏதும் நொந்ததில்லை, மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை, மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை, மகனும் திட்டினாலும் மறு பேச்சு
அவர் உழைச்சு முளைச்சு மம்பட்டிய புடிச்சு புடிச்சு அவர் உள்ளங்கையில் ரேகை இல்லை. அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே. அவர் உழைச்சு உழைச்சு ஓனா தேஞ்ச செல்ல பிள்ளை. பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல. அவர் பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. சரிப்பா. வளம்பட்டி வாங்கண்ணா, வளம்பட்டி வாங்கண்ணா. அப்பனை பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா அப்பனை பொறுத்தளவு பொம்பளை பிள்ளை மேலே ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆமா ஆமா. ஆனா அப்பனை வந்து மயங்காரனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படி? புத்தி சொன்னா அப்பே வந்து மயங்காரங்களுக்கு வில்லே மாதிரியே தெரியும். ஓஹோ. இந்த ஆளு நம்ம சொல்றதா போய் சொல்லு உன் புருஷனா சொல்லி வச்சுக்க, நான் வேற மாதிரி ஆயிரும் அப்படியே அம்மா சொல்லி மிரட்டுவேன். ஓஹோ. ஆனா ஒவ்வொரு ஆம்பளையும் வெளியே சொல்ல முடியாம முடிச்சுக்கிட்டே இருப்பா. பார்த்திருக்கீங்களா? ஆமா. ஆம்பளை பிறக்கிறதுக்கு நான்லாம் அறுத்து போட்டு தெரியலாமியா. ஏன் அப்படி? ஆனா ஆம்பளைய யாரையா மதிக்கிறா? நம்ம தாயா பேசுறோம் ஆம்பளை ஆம்பளை, நம்மளை வீட்டுல எங்கேயா மதிக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்க. இந்த முதல் நமக்கு வீட்டுல பீரல முதல் நமக்கு இடம் கிடக்குதா? எல்லார் வீட்லயும் பீரலை திறந்து பாரு. 7 அடுக்குலையும் பொண்டாட்டி புடவை மயிர ஆத்தா இருக்கும். ஆம்பளை சட்டையை புள்ளா பாரு. ஆங்கர்ல அனாயா தொஞ்சுக்கு இருக்க மாத்திருக்கீங்களா? எந்த ஆம்பளை சட்டையாவது பீரலுக்குள்ள இருந்திருக்கா? கிடையவே கிடையாது. ஏன்னா எங்க பார்த்தாலுமே ஆம்பளைக்கு மரியாதை இல்லை. சரி, இப்ப இன்னைக்கு இவ்வளவு ஆத்தாமார்கள் உட்காந்துருக்காங்கல்ல, சரி இன்னைக்கு இவங்க எல்லா பத்தி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். இங்க பாருங்க அக்கா, உங்க எல்லாட்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கு. நல்லா கவனிங்க. இப்ப நான் சொல்றதுக்கு அடுத்த வரியை நீங்க சொன்னா போதும். எங்க கவனிங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னா அப்ப புருஷ அமைறது என்ன புரோக்கரை கொடுக்குற வரமா? நீ சிரிச்சுக்கிட்டே. ஆமா, அதுக்கு ஒரு குறிப்பு. ஆமாவா? உண்மைக்குமே பாவம் தான். கல்யாணம் பண்ணிட்டா முந்திதான் சொல்லுவாங்க மக வாக்கப்பட்டு போதும்னு. இப்ப ஆம்பளை தான் வாக்கப்பட்டு போறாங்க. இது கிட்ட மாட்டிக்கிட்டு முந்தி நல்லா பாருங்களேன். முந்தி உள்ள ஆத்தாக்கெல்லாம் புருஷன் அடிச்சு புட்டா அழுக்கு கட்டப்பையில 4 பீத்த சேலை அமைக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு போயிருங்க கோச்சுக்கிட்டு. 6 மாசம் கூட ஆத்தா வீட்டுல படுத்துக்கிறீங்க. இப்ப எந்த பொம்பளையாவது கோச்சுட்டு போய் பாத்துருக்கியா? இல்ல. நிறைய ஆம்பளை ஸ்டேஷன்ல இவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என் பொண்டாட்டி அடிச்சு புட்டா மண்டையை உடைச்சு புட்டா. ரொம்ப பாவம். ஆம்பளைகளை ரொம்ப பாவம். என்ன ஆம்பளை செய்யற தப்பு? இந்த தண்ணியை போட்டா கோத்தா கோமாட்டு பேசுவேன். இது ஒரு விஷயமா? குடிக்கிறதுல இப்ப ரொம்ப சோசியல் சைஸ்மா போய் போச்சு. குடிக்கிறதுல தப்பே கிடையாது. என்ன பெத்த ஆத்தா உங்ககிட்ட ஒன்னே ஒன்று கேட்கிறேன். வீட்டுக்கு வர்ற புருஷன் ரொம்ப குடிச்சு விட்டு டார்ச்சர் பண்றானா ஒன்னும் பண்ண வேணாம். நேரம் மருந்து கடைக்கு போ, 1/4 லிட்டர் பால்ட்டா எழுதேன் மீன் குழம்புல வாங்கி கலந்து கொண்டு வரும். அதே மீன் குழம்புல ஏன் மீன் குழம்புல நிறைய பேருக்கு டவுட் வரலாம். இந்த மீன் குழம்புல மட்டும்தான் நீ 1 லிட்டர் பால்ட்டாயில கடந்தாலும் வாடை இத்தனை கூட வெளியே வரவே வராது. மீன் குழம்போட பவர் அதுதான். நீங்க எல்லாம் நோட்டு பண்ணி வச்சுக்கோங்க தான். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற யார் யார் வீட்டில் மீன் குழம்பு கொதிக்குதோ கொதிச்சுட்டு போட்டும். ஆம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் கோளாரத்தான் இருக்கணும்.
மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவான், எங்கே சென்றாலும் வெற்றி மூச்சு கொட்டக்கூடிய எங்களது மதுரை தமிழ்நாடு ஆறு சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய டிவி ஜெயம் அவர்கள் அருமை மாணவருமாகி அன்பு மாப்பிளை மடப்புறம் மாநகரம் கண்டெடுத்த அன்பு மாப்பிளை உங்கள் முன்னால் இவருக்கு மேடிய டேனியல் ராஜ் அவர்கள் மிருதங்கம் தப்பீரன் டோலர். நன்றி. ஹலோ 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 இந்த நாடகத்திற்கு சிறந்த முறை உங்கள் முன்னால் அதுவாக ஆளுநர் கொண்டிருக்கும் ஆளுநர் சக்கரவர்த்தி ஏன்னா அது 5 நாடு கண்டெடுத்த அன்பு மாமா எம்கே சத்தியம் தவறாத சத்தியமூர்த்தி அவர்கள் ஆளுநர் சைடு
கையில் வாசிக்கிறத முறையான வாத்தியம். இந்த குச்சியில் 2 வாசிப்பீங்கல்ல, அதில் 2 ராவுங்க. அதை சும்மா ஆச்சு விடுங்க, நான் புரிய நிற்கிறத. ஹலோ ஓ இல்லை பேஸுதான் ஏறுது, ஃபுல்லாக பேஸாக இருக்குது, அதான் போண்டுது. ஷார்ப்பு கைன்னு வச்சு இன்னர் வச்சுக்கணே. ஹலோ 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 இது பேஸாக தான் இருக்குது. ஹலோ 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 இது கொஞ்சம் சார்பாக இருக்குண்ணா. ஹலோ இந்த நேரத்திற்கு அதற்கு உங்கள் முன்னால் எங்கு தாளமிசு கொண்டிருக்கும் தாளைய சுருதி கஞ்சர் கிளாதரி மாற கண்டெடுத்து அன்பப்பா பி ராஜேந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் செய்யணும் தாளம் குத்து. நன்றி. மற்றும் நாடகத்துக்கு சீரமைப்பு ஆதரமளிக்கு ஐயனார் சரிகளோடு நடத்த கே சின்ன காலை சீர் கம்பெனி உரிமை யோகேஸ்வரன் என்பதை தெரிந்து கொண்டு இந்த நாடகத்துக்கு அருமையாக சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு மிக ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளை நெஞ்சார்ந்து தெரியப்படுது. நன்றி. என உட்பிட்டவரை உள்ள வரைக்கும் நினைக்கணும், சாப்பாடு போட்டவங்களெல்லாம் சாகுற வரைக்கும் நினைக்கணும். ஒரு மனுஷன் உழைக்கிறது எல்லாமே எதுக்கு? இந்த ஒரு வயிற்றுக்குதான். வயிறு நெம்புச்சுன்னா அவங்க மனசு நம்புன மாதிரி, மனசு நம்புச்சுன்னா அந்த ஊர் நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருந்தா அதில் வாழ்ற மக்கள் எல்லா பேருமே நல்லா இருப்பாங்க. ஆமா. ஆனா எங்க ரமேஷ் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பப்புனாவே வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் என்ன காரணம்? என் மேல விடிய காலம் ஒரு கேஸ் ஆகி போச்சு. எதுக்கு உன் மேல எதுக்கு கேஸ் போடுறாங்க? நான் ஏதாவது தப்பு தண்டாக்க போறவனா? என் மேல ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் இருக்கு. ஆமா. காலையில 8 மணிக்கெல்லாம் ஸ்டேஷன்ல போய் நான் கையெழுத்து போட்டாகணும். என்ன காரணம்? இன்னைக்கு எப்படி நம்ம ஐயனாருக்கு சாமி கும்பிடுறாங்க, ஆமா, அதே போல எங்க ஊர்ல முத்தாலம்மனுக்கு ஊரே முளைப்பாரி போட்டு வளர்க்குறாங்க. சரி. ஊரே முளைப்பாரி வளர்க்குதுன்னு நானும் நாடகத்துக்கு போய் வீட்டுக்கு போய் நானும் 4 மண்சட்டியில் நானும் முளைப்பாரி வளர்த்து. ஆனா அது ஊர்ல இருக்கிற பொம்பளைகளுக்கெல்லாம் கெண்ட காலுக்கு தான் முளைப்பாரி வளர்ந்துருந்துச்சு. ஏன் கைராசிக்கு இடுப்புக்கு வளர்ந்து வந்துருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளவு நிக்குது முளைப்பாரி. நல்ல விஷயம். நல்ல சாமியை கும்பிட்டு விதைய போட்டு தண்ணியை தொளிக்க சுத்தவத்தமா இருந்து விதை உடம்பும் இடுப்பு வசத்துக்கு வளர்ந்து வந்துருச்சு. இதண்டா அமைக்கிட்டு இருக்காம செல்லுல பேஸ்புக் ஆன் பண்ணி லைவ் போட்டு விட்டு நான் வளர்த்த முளைப்பாரிய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு. இதை ஒரு போலீஸுக்காரர் லைவ் பார்த்துருக்காரு. வாடா ஒன்று அரசு பண்றோம்னு வீட்டுக்கு வந்துட்டாரு. என்ன முளைப்பாரி வளர்த்தா குத்தமாடா? அதானையா கடைசியிலே தெரியுது நான் வளர்த்த முளைப்பாரி புல்லாமே கஞ்சா செடியா. அப்போ உன்னை அரசு பண்றது தப்பே கிடையாது. சொல்லுங்க. டான்ஸ் பேர சொல்லிட்டு நான் ஓடிடுறேன். இந்த கதை எதுக்குண்டா? எதுக்கு? நம்ம கூட நல்லவே மாதிரியே ஒருத்தர் இருப்பான். சரி, நல்லா கவனி. நம்ம கூடயே சேருவான், நம்ம கூடயே தான் இருப்பான். நம்ம கொடுக்கறதெல்லாம் வாங்கி திம்பியான். சரி. நமக்கு சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவான். ஆனா வேணையே அவனாத்தான் இருப்பான். என்ன செஞ்சாரு? நல்லா கவனிச்சு பாருவே. இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன், சொல்லுங்க. நல்லா கேளுங்கத்தா. இப்படித்தான் ஒரு ஊர்ல 2 லூஸ் இருந்திருக்கு. சரி, நல்லா கவனிங்க. 2 லூசுமே நல்ல மொரட்டு லூசு,
நல்ல மொரட்டு லூசு. சரி. இந்த லூசை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில விட்டுட்டாங்க. இந்த 2 லூசும் 10 வருஷமா அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேயே இருக்குங்க. சரி. அந்த டாக்டர் என்னென்னமோ ஊசி போடுறாரு, என்னென்னமோ மருந்தை தேய்க்கிறாரு வைக்கிறாரு. இந்த 2க்கு லூசு தெளிஞ்ச வாடே இல்லை. ஒரு நாள் டாக்டர் கடுப்புல போய் இந்த 2 லூசையும் பிடிச்சி வையிறாரு. அட லூசு பயலுகளா, நீங்களே திருந்துங்கடா. 10 வருஷம் ஆச்சுடா நீங்க வந்து, நானும் பார்க்காத வைத்தியமெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளியவே மாட்டேங்குது. உங்களை எப்படியாவது தெளிய வச்சு பாருங்கடா, அப்பதாடா நீங்க எல்லாம் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லி முடிச்சுட்டு டாக்டர் போய் ரூம்ல அசந்து தூங்க. அப்பதான் ஒரு லூசு போய் வேமா டாக்டரை போய் உசுப்பு இருக்கு. டாக்டர் எந்திரிக்க, தூங்காதீங்க இருக்கு. இந்த டாக்டர் ஏன்டா உசுப்பி தொலைற? டாக்டர் எந்திரிங்க, டாக்டர் எந்திரிங்க, நடக்க கூடாது, நடந்து போச்சு. என்னடா சொல்ற? அப்பதான் இந்த லூசு சொல்லிருக்கு, டாக்டர் என் கூட இன்னொரு லூசு இருப்பியால? ஆமா. வாங்க டாக்டர். என்னடா சொல்றா? என் கூட இன்னொரு லூசு இருப்பியால? ஆமாடா, அந்த லூசு நம்ம ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி இருக்க கிணத்துல விழுந்துட்டான் டாக்டர்னு சொல்ல. இந்த டாக்டருக்கு உயிரே இல்ல. ஐயோ, கிணறு நிறைய தண்ணி கிடக்கடா, வாட்டுக்கு செத்து போயிட போறியா, வாடா காப்பாத்துவோம்னு சொல்லி இந்த டாக்டர் அந்த லூசை கூப்பிட்டார்ல, அந்த லூசு வரமாட்டேன்ட்டான். வாடா டாக்டர், பயப்படாதீங்க. என்னடா சொல்ற? நான் ஏற்கனவே அந்த கிணத்துக்குள்ள விழுந்தவன உள்ள குதிச்சு நான் காப்பாத்திட்டேன் இருக்கேன் அந்த லூசு. டாக்டருக்கு சந்தோஷம் ரொம்ப. எப்ப ஒருத்தர் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான்னு தெரிஞ்சு நீ போய் காப்பாத்தணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள வந்துச்சோ அப்பயே உனக்கு லூசு தெளிஞ்சிருச்சுடா. பரவாயில்ல, ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்சல, நீ தெளிஞ்சிட்டடா. நீ வீட்டுக்கு போலாம்டா, நீ தெளிஞ்சிட்டடா. சரி வாடா போய் கிணத்துக்குள்ள விழுந்தவனை காப்பாத்தோம்னு இந்த லூசை கூட்டு டாக்டர் வேமா கிணத்துக்கு போறாரு. இந்த கிணத்துக்குள்ள விழுந்த லூசு கிணத்துக்கு பக்கத்துல இருந்த வேப்ப மரத்தை தூக்கு போட்டு செத்து போயிட்டான். டாக்டருக்கு சங்கட்டம். அப்பதான் அவனை கூப்பிட்டு சொன்னாரா, நீ கஷ்டப்பட்டு காப்பாத்துன, இப்படி அநியாயமா செத்து போயிட்டாராடா டாக்டர் அழுக. அதுதான் இந்த லூசு சொல்லிருக்கு, டாக்டர் அழுகாதீங்க, அவன் ஒண்ணும் சாகல. அப்புறம் என்னடா சொல்ற? அவன் சாகல டாக்டர். என்னடா சொல்ற? கிணத்துக்குள்ள விழுந்தால? ஆமா, ஈரமா இருக்காண்டு நான் தான் கழுத்துல கவுத்த கட்டி மரத்துல காய போட்டிருக்கேன் அந்த முண்டை. கடைசியில இவன் தான் கொண்டே இருந்திருக்கான். கடைசி வரைக்கும் இவன் இன்னும் தெரியல. இப்படித்தான் நம்ம கூட லூசு மாதிரியா பல பேர் திரிவியா, நம்ம கோலாரம் இருந்துக்கிறது எவன் லூசு கண்டுபிடிச்சிட்டு. அதனால இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் யார் தெரியுமா? அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தப்பிச்சுல ஒரு லூசு, அந்த லூசு தான் நீங்க டான்ஸா வந்திருக்கு. இங்க எப்படியா வந்துச்சு? தப்பிச்சு வந்துருச்சா? நம்மள கொல்லத்தை வந்திருக்க டான்ஸ் அருப்புக்கோட்டை அருகாமல் இருக்கும் ஒத்த வீடு மாற்ற கண்டு எடுத்த தரக்குத்து தரணீஸ்வரி அவர்கள் டான்ஸ் என்று காமிக்க. அதென்ன தரக்குத்து கூட ஆடும்பா, அப்படிப்பட்ட பிள்ளை கொடுத்து. கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமடி, குள்ளநரி கூட்டத்திலே புள்ளிமான் நிக்குதடி, கண்ணி வச்சு வலை விரிச்சா சின்னமான் சிக்குமடி. ஓ பம்பை உடுக்கை கொட்டி பரிவட்டோ மேலே கட்டி தங்கரத போல ஆடும் பித்தார கள்ளி, என் தாளத்தையே சேர்த்து கோடி எச்சாரம் சொல்லி. ஓ பம்பை உடுக்கை கொட்டி பரிவட்டோ மேலே கட்டி தங்கரதம் போல ஆடும் வித்தார கள்ளி, என் தாளத்தையே சேர்த்து கோடி எச்சாரம் சொல்லி, என் தாளத்தையே சேர்த்து கோடி எச்சாரம் சொல்லி. நன்றி. மற்றும் இந்த நாடகத்துக்கு அருமையாக உங்களும் சிறப்பாக நமது ஊரே அழகாக அலங்கரித்துள்ள சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய தனக்குத்தானே தான் நிகழ்ந்து வெற்றி பேசக்கூடிய கலைகளுக்கு அரசி கலையரசி ஆடியோஸ். கலையரசி உலகத்திலே சகிக்க முடியாத ஒன்று என்ன தெரியுங்களா? குழந்தையோட அழுக சத்தமா யாராலும் சகிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப குழந்தைங்க இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. எனக்கு இந்த 2 பிள்ளைய பிறந்திருக்கு, பேப்பாடு வளர்த்துறாங்க, சித்திரவதைங்க. நான் மேடைக்கு சொல்றேன் நினைக்காதீங்க, உண்மைக்குமே பிள்ளைகள்லாம் நம்ம நினைப்ப பிள்ளை ஊட்டி பத்துட்டோம் ஆத்த கொலையை அத்துப்புடுறாங்க. இதில் ஒரு உண்மையாக சம்பவம் சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு வாரத்துக்கு ஒரு கதை தண்ணி வரும்.
என் பொண்டாட்டி 1000 ரூபா போட்டு தண்ணி ட்ரம்மு ஒன்று வாங்கி வச்சிருக்கா. இந்த புழு கலர் ட்ரம்மு துணிமணி துவைக்க ஆகிக்கிற முடியும் நெப்பி வச்சுக்கிற முடியும் ஒரு 20 உடம்பு பிடிக்கும் அவள் வாங்கி வச்சிருக்கா. இதில் ஒரு கூத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நாடகத்தை முடிச்சு விட்டு என் மயங்காரனுக்கு வந்து என் மயனுக்கு வந்து 8 வயசு ஆகுது, சரி, என் மகளுக்கு வந்து 3 வயசு ஆகுது. ஓஹோ. என்ன ஒரு கூத்துன்னா, நான் வீட்டுக்கு போகிறேன், என் மயங்காரன் இந்த தண்ணி ட்ரம்மை போட்டு உருட்டிக்கிட்டே இருந்தேன். இங்கே இருந்து உருட்டிக்கிட்டே போனேன், திருப்பி அங்கேருந்து உருட்டிக்கிட்டே வந்தேன். சரி, நான் சொன்னேன், அடே தம்பி ஓத்தா புது ட்ரம் வாங்கி வச்சிருக்காடா. அவன் மட்டும் வந்து பார்த்தான்னா உருட்டுன ஒன்னையும் மிதிப்பா, வேடிக்கை பார்த்தா என்னையும் மிதிப்பாடா, ஏண்டா இப்படி பண்றேன்னு கேட்டேன். அதுக்கு தான் பதிலுக்கு அவன் என்னைய பார்த்து கேட்டான், எப்பா நீ சோத்தாத்தான் திங்கிறியா, என்னடா நீ வாட்டுக்கு நாடகத்துக்கு போயிடுற, அம்மாளு கடைக்கு போறேன் தண்ணி குடிக்க போறேன்னு போயிருது, பாப்பா பச்சை மண்ணுப்பா, உங்க 2 பேர்த்தையும் காணாம மூச்சு போக அழுதுச்சுப்பா, நான் தாப்பா பாப்பா அழுகை நிப்பாட்டுறதுக்காண்டி பாப்பாக்கு ட்ரம்மை உருட்டி உருட்டி விளையாட்டு காட்டுக்கிறீங்க. சரி, எனக்கு அப்படியே ஒரு பக்கத்து சந்தோஷம் பொங்கிருச்சு. தான் கூட பிறந்த தங்கச்சி அழுகுதுன்றக்காண்டி ட்ரம்மை உருட்டி உருட்டி விளையாட்டு காட்டி பாப்பாவோட அழுகை நிப்பாட்டிருக்கடா, நீ தாண்டா பாசக்கார அண்ணன், கோத்தா வந்து நான் பேசிக்கிறேன்டா. சரிடா தம்பி, பாப்பா அழுகை நிப்பாட்ட ட்ரம்மை உருட்டி விளையாட்டு காட்டினதெல்லாம் சரித்த, பாப்பா அழுக சத்தத்தை காணாம எங்கடா பாப்பாவன்ற, பாப்பா ட்ரம்முக்குள்ள தாப்பா கிடக்குன்றியான். அந்த பிள்ளைய உள்ள ஓட்டே ஊட்டி இருந்திருக்கா, கிடுமுடு கிடுமுடு தானையா. எல்லாவோட தொலைத்துக்கு எல்லாத்துலையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் பாப்பா டான்ஸ்கார பாப்பா அருமையான பாப்பா, நான் ரொம்ப நேரத்துக்கு நிற்கக்கூடாது, ஒரு அளவுக்கு மீறி நின்றால் பப்புடுக்கார முகரை பார்க்க எரிச்சலாகவே இருக்கும். இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்து அன்புள்ளமாக திகழக்கூடிய நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதிப்புடைய அன்பப்பா எங்கு சென்றாலும் வெற்றி பேசக்கூடிய ஆல்ரவுண்டு புகழ் நமது தமராய்க்கு மாடல் எடுத்த ஏலப்பெண் என்ற முறையில் சிறப்பாக அன்பப்பா அழகேசன் அவர்கள் சிறந்த முறையில் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள் என்பதை பெருமையுடன் பாசக்கொண்டும் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு உங்கள் முன்னால் பபுனாக எடுத்துக்கொண்டிருப்போம், என் பேரை சொல்லிட்டு அந்த புண்ணியவதியை அழைச்சிட்டு வர்றேன். ஆகியால் உங்கள் முன்னால் பபுனாக எடுத்துக்கொண்டிருப்போம் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவரின் சிசியப்பள்ளியுமாகிய சோழன்குர்ணி என்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த தாராவதி அழைச்சுட்டு வரவா? ஓகே. ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி நிற்க கூடாது, பப்புனுக்கார நிக்க நிக்க பார்க்கறவங்களுக்கு எரிச்சலாவே இருக்கும். ஆமா, போக மாட்டானே வேற எடுறா கல்லன்ற மாதிரி நினைக்க கூடாது, பார்க்கறவங்க அப்படி தெரியும், அதனால நம்ம ஓடிடணும். ஆகியால் எப்படி பார்த்தீங்கன்னா, அத்தா மாரு ஐயா மாரு போய் வரங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. அத்தா மாரு ஐயா மாரு போய் வரங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. அத்தா மாரு ஐயா மாரு போய் வரங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. பிடிமறை நாடகத்தை பார்க்கணுங்க, பெரியமறை நாடகத்தை பார்க்கணுங்க. யாரு வீட்டுக்கு போகவே கூடாதுங்க. அத்தா மாரு ஐயா மாரு போய் வரங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. கொஞ்சம் ஏற்றி விடுனே, ரொம்ப கம்மியாக இருக்குது பார்க்கிறது. ஹலோ, கொஞ்சம் ஏற்றுக்கணே, விசில் வந்தால் குறைச்சிக்கலாம். கை இருக்குது கால் இருக்குது முத்தையா, கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா. கை இருக்குது கால் இருக்குது முத்தையா, கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா. பொய்யில்லாத நாவு இருக்குது முத்தையா, பொய்யில்லாத நாவு இருக்குது முத்தையா. நம்ம புன்னகைக்கு பொருள் இருக்குது முத்தையா. கை இருக்குது கால் இருக்குது முத்தையா, கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா. ஏற புடிச்சு உழுது வச்சோம் முத்தையா. முத்தையா நாம ஏத்தம் போட்டு இறச்சி வச்சோம் முத்தையா. ஏற புடிச்சு உழுது வச்சோம் முத்தையா, நாம ஏத்தம் போட்டு இறச்சி வச்சோம் முத்தையா. வேற காத்து விளைய வச்சோம் முத்தையா. வேற காத்து விளைய வச்சோம் முத்தையா. நம்ம யாரை பார்த்து வாழ வேணும் சொல்ல
சொல்லையா நம்ம யாரை பார்த்து வாழ வேணும் சொல்லையா கை இருக்குது கால் இருக்குது முத்தையா கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா ஓடி ஆடி சம்பாரிச்சு உசுர வித்து கணக்கு வச்சு ஓடி ஆடி சம்பாரிச்சு உசுர வித்து கணக்கு வச்சு கோடி கோடி சேர்த்து வச்ச முத்தையா கோடி கோடி சேர்த்து வச்ச முத்தையா எந்த கோபுரத்தை கட்ட போறோம் சொல்லையா எந்த கோபுரத்தை கட்ட போறோம் சொல்லையா கை இருக்குது கால் இருக்குது முத்தையா கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா ஏழு மாடி வீட்டுக்குள்ள ஆளு மேல ஆளு வச்சு ஏழு மாடி வீட்டுக்குள்ள ஆளு மேல ஆளு வச்சு காலமிக்கு படுத்திருப்ப முத்தையா காலமிக்கு படுத்திருப்ப முத்தையா அவ கண்ணுக்குள்ள தூக்கம் இல்ல சொல்லையா அவ கண்ணுக்குள்ள தூக்கம் இல்ல சொல்லையா கை இருக்குது கால் இருக்குது முத்தையா கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா பொய்யில்லாத நாவி இருக்குது முத்தையா பொய்யில்லாத நாவி இருக்குது முத்தையா நம்ம புன்னகைக்கு பொருள் இருக்குது முத்தையா கை இருக்குது கால் இருக்குது முத்தையா கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா ஓ